What is the which is the most dangerous city in the world? எலக்ட்ரிசிட்டி. Okay, good. ஏன்னா அது மாஸ்க் பூனையா? ஓகே, உங்களுக்கு இந்த கேள்வி தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, எனக்கு ஆன்சர் தெரில, நீங்கள் கமெண்ட் பண்ணிவிடுங்க. தெரிலனா ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் உங்ககிட்ட வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு கடி ஜோக் கேட்பேன். ஓகேவா? கரெக்டாக தெரிஞ்சால் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வந்துட்டு யூஸ்வலாக இப்போ வெளியே போகிறோம், பேக்கில் வந்துட்டு திங்ஸ் எல்லாம் கேரி பண்ணிட்டு போவோம் இல்லையா? நம்ம அந்த மாதிரி ஒரு பையில் எந்த திங்ஸுமே கேரி பண்ணிட்டு போக முடியாது. அது என்ன பை? ஐயோ, டிஸ்க்ளைமர், இது வந்துட்டு ஜென்ரல் நாலேஜ்லாம் கிடையாது. ஏதாவது ஹிண்ட்டு எனி ஹிண்ட்டு? நான் சொன்ன கொஷினை அப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதிலே இருக்கும் ஹிண்ட்டு. கேரி பண்ணிட்டு போக முடியாது. இப்போ நீங்கள் பேக்ஸ்லாம் கேரி பண்ணிட்டு போகிறோம் இல்லையா? இப்போ நம்ம வந்திருக்கோம், நம்ம திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்காக ஒரு பை யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த பையில் எந்த பொருளையுமே வச்சுக்க முடியாது. தெரியல. ஓகே, எனக்கு ஆன்சர் தெரில, நீங்கள் கமெண்ட் பண்ணிவிடுங்க. தெரிஞ்ச ஒரு பையன் இருக்காப்புல. அவர் வந்துட்டு வீட்டில் இருக்கிற இந்த ஊதுவத்தி ஸ்டாண்ட் இருக்கும் இல்லையா, இன்சென்ஸ் ஸ்டிக் ஸ்டாண்ட், அது வந்துட்டு அவங்க முழுங்கிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒன்றுமே ஆகலை. ஏன்? யோசிங்க, உங்களுக்கு தெரியும், சொல்லுங்கள். ஊதுபத்தி ஸ்டாண்டு முழுங்கிட்டாங்களா? யோசிங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஈஸியாக லைக் ப்ரில்லியண்ட்டாக நீங்கள் யோசிக்க வேண்டாம். பிரெயின்லாம் யூஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். ரொம்ப மோக்கையாக தான் இருக்கும். ஆன்சர் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போது நம்ம வீட்டில் எல்லா ரூம்லேயும் வந்துட்டு கதவு ஜன்னல் எல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு ரூமில் மட்டும் கதவு ஜன்னல் எதுவுமே இருக்காது. அது என்ன ரூம்? இன்னொரு வாட்டி சொல்லுங்கள். கதவு ஜன்னலும் ஒரு இடத்துல மட்டும் இருக்காது. அது என்ன ரூம்? ஐடியா இருக்கா? இதெல்லாம் க்ளூ கொடுங்க. க்ளூ நீங்கள் வந்துட்டு ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக அப்படியே திங்க் பண்ணி அப்படிலாம் இல்லை, ரொம்ப மொக்கையாக ஒரு ரூமுக்கு மட்டும் கதவு ஜன்னலும் இருக்காது. அது எந்த ரூம்? இருக்கும். பூஜை ரூமில் நம்ம வீட்டில் இருக்கும்ல. தெரியலையே. தெரியல. யோசிச்சிட்டிங்களா? நல்லா தெரியும். தெரியாது. ஓகே, தெரிலனா ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு பையன் இருக்காப்புல. அவர் வந்துட்டு ஊதுவத்தி ஸ்டாண்டை முழுங்கிட்டாரு. ஓகேவா? ஆனால் அவருக்கு ஒன்றுமே ஆகலையா? ஏன்? நீங்கள் சொன்ன மாதிரி தான், இது பிரெயின்லாம் யூஸ் பண்ண வேணாம், அப்படியே டேரெக்டாக அப்படியே ரொம்ப கொஞ்சம் மொக்கையாக யோசிச்சு பாருங்கள். எப்படி முழுங்க முடியும்? அதான் முழுங்கிட்டான், எப்படியோ முழுங்கியிருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் ஆகலையா? ஏன்? ஏன்னா அவன் நின்றுட்டே முழுங்கினானா? ஏங்க நின்றுட்டு முழுங்கினா வலிக்காதாங்க? அப்படி இல்லை, இது ஓரளவுக்கு நல்லாவா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக. ஆனால் இது அது கிடையாது. ஆன்சர் அது கிடையாது. ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 3 யானை, ஓகேங்களா? அந்த 3 யானைமே பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. ஓகேவா? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 3 மந்த்து, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த்து, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து 9 மந்த்து. ஓகேவா? 3 பேருக்குமே ஒரே டைம் வந்து டெலிவரி ஆகுது. இதில் எந்த யானைக்கு வந்து முதல்ல குழந்தை பிறக்கும்? 9 months. 9 months எப்படி ஒரே டைமில் குழந்தை பிறக்கும்? கேள்வி 9 மந்த்து, ஆனால் அது ஆன்சர் கிடையாது. என்ன? 3 யானை, ஓகேங்களா? அதில் ஒரு யானை ஆயிடுச்சு, 3 யானையுமே வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. அதில் முதல் யானை பார்த்தீங்கன்னா 3 மாதம், 2வது யானை 6 மாதம், 3வது யானை 9 மாதம். ஓகேங்களா? இது எது வந்து முதல்ல வந்து குட்டி தரும்? 9 மாதம். 9 months. இன்டெலிஜென்ட்டாக இருக்குல்ல, இது கடி ஜோக் மாதிரி இருக்கு. யானை குழந்தையே போடாதா? யானை குட்டியே போடாதா? போடும்ல? சொல்லுங்க, எத்தனை குட்டி போடும்? 1 2 போடும். 1 2 போடுமா? 1 2 1 தான். அதை எந்த யானை போடும்? 9 மாதம். 9 மாதம். யானை வந்து 9 மாதத்துல குட்டி போடும், தெரியுமா? ஏண்டி 9 months தான் யானை ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு எப்படி தெரியும்? அதெல்லாம் யோசிக்கணும், தெரியல. உங்களுக்கு தெரியுதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஒரு 3 பூனை என்ன பண்ணுச்சா, காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ கடைக்கு போயிருக்கு. ஓகேவா? அதில் 2 பூனை மட்டும் மாஸ்க் போட்டிருக்கு, ஒரு பூனை மட்டும் மாஸ்க் போடலை. ஏன்?
ஏன்னா அது மாஸ்க்கு பூனையா? மாஸ்க்கு பூனை. ஏன் மாஸ்க் போடலை? அது ஆக்சுவலாக 2 பூனை வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் போட்டிருக்கு, ஒரு பூனை மட்டும் மாஸ்க் போடல. ஏன்னா 2 பூனைக்கு ஜலதோஷமாக இருந்திருக்கும். தெரிலங்க, நீங்களே சொல்லிடுங்க. சும்மா ஏதாச்சும் வேணால் கெஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டாக தான் யோசிக்கிறீங்க, பட் இதே மாதிரி தான் கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும் அதுவுமே. ஓகே. ஏன் அது மாஸ்க் போடலை? டைம் ஸ்டார்ட் நவ். ஏன்னா அதுகிட்ட மாஸ்க் இல்லை. ரொம்ப புத்திசாலியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்படி கரெக்டாக தப்பாக சொல்லிட்டீங்க. ஓகே, உங்களுக்கு இந்த கேள்வி தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது Which is the most dangerous city in the world? டெல்லி. Dangerous as in like As in like the word itself carry over the meaning. Delhi. Gurgaon. Unsafe. You're right, but it is not a GK question actually. It is an opposite verse you have to use. Dangerous. Paris. I don't know. Not striking my mind. Okay, if you guess the answer or if I tell the answer, you'll get shocked actually. Who is it? Then use a hint. Then this is a hint actually. You'll get shocked while listening to the answer. Oh, shock. Yeah. Current related. Yeah. Alternative word for current. Electricity. Yeah, that's the answer. Oh, city. Yeah. So most dangerous city. What is the most which is the most dangerous city in the world? Electricity. Okay, good.